சென்னை சென்ட்ரலில் சரக்கு ரயில் ஒன்று யார்டுக்கு சென்று கொண்டிருந்த போது திடீரென சரக்கு ரயிலின் 3 பெட்டிகள் தடம் புரண்டு விபத்திற்குள்ளானது. அதிகாலை 2 மணிக்கு ஏற்பட்ட இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்து ரயில்வே ஊழியர்கள் விரைந்து வந்து தடம் புரண்ட ரயில் பெட்டிகளை மீண்டும் தண்டவாளத்தில் நிறுத்தும் பணியில் ஈடுபட்டனர். பின்னர் அந்த ரயில் யார்டுக்கு சென்றது. இதேபோல் மற்றொரு சம்பவத்தில் அதே பகுதியில் ரயில் இன்ஜின் ஒன்று யார்டுக்கு சென்று கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக தடம் புரண்டது. நள்ளிரவில் ஏற்பட்ட இந்த சம்பவத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றும் உடனுக்குடன் சீரமைப்பு பணிகள் நடைபெற்று சரி செய்யப்பட்டதால் போக்குவரத்திற்கு பாதிப்பு ஏற்படவில்லை. இந்த விபத்து குறித்து ரயில்வே அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.